இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா இளம் கருவேப்பிலையாக எடுத்துக்கணும். இதை வந்துட்டு தண்ணியில் அலசிட்டு நிழல்லே காய வைக்கணும். ஒரு பேப்பர்லேயே ஒரு காட்டன்லேயே போட்டு எல்லாத்தையும் அலசிட்டு நல்லா உருவிட்டு நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாம். காம்போடு இப்படி தண்ணி கீழே சொட்டுற மாதிரி வச்சோம்னா சீக்கிரம் தண்ணி சொட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் உருவி எடுத்து ஒரு காட்டனில் பேப்பரில் காய வச்சு எடுத்துக்கலாம். உருவிட்டு அலசினோம்னா அது காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிட்டு எடுக்க முடியாது. இப்படின்னா தண்ணி சீக்கிரம் வடிஞ்சிரும், நமக்கு காய வைக்க ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் தான் செய்யணும். வாடி வதங்கி போன கருவேப்பிலையெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறோம். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது பிசைஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ வெளியூருக்கெலாம் போனால் ஒரு தொக்கை கையில் எடுத்துகிட்டு போனால் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், 3 நல்லா வறுத்துக்கணும். கருக விடாமல் வறுத்துக்கணும். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரியுது. இந்த டைமில் அதை எடுத்துடலாம். ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை அலசி வச்சேன்ல, நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிட்டு இதை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். நம்ம கையில் பிடிச்ச பொடி 2 பொடி கருவேப்பிலை இது அளவு. இந்த கடுகு வெந்தயம் மல்லியை அரைச்சாச்சு. இதோட கொஞ்சம் பெருங்காயம், இந்த கருவேப்பிலையும் வதக்கணுமா இதையும் அதில் போட்டு அரைக்கணும். இந்த அளவுக்கு புளி நான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு நார் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக ஊற வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை போட்டு அரைக்கும்போது இந்த புளியும் அதில் ஊற்றி அரைக்கணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை எப்படி முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50 நல்லெண்ணெய், கருவேப்பிலையை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லெண்ணெய் சூடானா கடுகு பொரிஞ்சிட்டு 2 காஞ்ச மிளகாய், அதோட 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். பூண்டு நல்லா செவரட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு பூண்டை வதக்குங்க. அப்போ தான் நல்லா, இல்லைன்னா சீக்கிரம் கருவிடும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். மற்றபடி தண்ணியை ஊற்றக்கூடாது. இதில் நல்லா வதங்கட்டும். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தேவையான மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பு காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் சொருன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரம் பத்தலை. ஏற்கனவே மொத்தம் நான் 4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கேன்.
ஸ்பூன் பத்தலை. வதக்க வதக்க இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான பதம். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கொஞ்சோண்டு வெல்லம், போட்டு நல்லா ஓரத்தில் வருது பாருங்க எண்ணெய். வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே ஆஃப் பண்ண. கருவேப்பிலை தொக்கு ரெடி. இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வீணாக போகாது. கருவேப்பிலை தொக்கு ரெடி. இது வந்துட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். அப்படி லஞ்சுக்கு இதை போட்டு கிளறும்போது நம்ம புளி சாதத்துக்கு போடுற மாதிரி கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் தனியாக எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு சாதத்தோடு கிளறி கொடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.